வணக்கம். புதுவை சட்டசபையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் சமூக பாதுகாப்பு நிதி பாகுபாடின்றி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை சட்டசபையின் பூஜ்ய நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பேசுகையில் 60 வயதிற்குள் குடும்ப தலைவர் மரணம் அடைந்துவிட்டால் அந்த குடும்பத்திற்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சிவப்பு, மஞ்சள் என ரேஷன் கார்டுகள் பாகுபாடின்றி 24,000 வருமான சான்றிதழ் உள்ளவர்களுக்கு நிதி உதவி அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது சிவப்பு ரேஷன் கார்டுக்கு மட்டும் இயற்கையாக மரணமடைந்தால் 25,000, விபத்தில் மரணமடைந்தால் 50,000 என வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் மஞ்சள் அட்டை வைத்துள்ள ஏழ்மையானவர்களுக்கு நிதி கிடைக்கவில்லை. எனவே பாகுபாடின்றி நிதி வழங்க வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, ஏற்கனவே இருந்ததை போன்று சமூக பாதுகாப்பு நிதி வழங்கப்படும். காப்பீட்டு கழகத்தினர் சிவப்பு அட்டைக்கு மட்டுமே தர முடியும் என்று கூறிவிட்டனர். இதனால் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பாகுபாடின்றி சமூக பாதுகாப்பு நிதித்துறை மூலம் நேரடியாக கொடுக்க முடிவு செய்துள்ளோம். இதற்கான விண்ணப்பமும் உடனடியாக வழங்கப்படும் என அறிவித்து கூறினார். புதுவை சட்டசபையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு முதல்வர் ரங்கசாமி நன்றி தெரிவித்து பேசியதால் என்ஆர் காங்கிரசுடன் அதிமுக சமரசமானது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் தனித்து ஆட்சி அமைத்தது. இதனால் இரு கட்சியினருக்கும் இடையே உள்ள உறவில் விரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் முதல்வர் திரு ரங்கசாமி சட்டசபையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நன்றி தெரிவித்தும் வெற்றியை தேடித்தந்த கூட்டணிக்கு நன்றியுடையவனாகவும் இருப்பேன் என்று கூறினார். இதனால் அதிமுகவினரிடையே பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவர்களிடையே இருந்த இறுக்கம் தணிந்து இணக்கம் ஏற்பட்டது. இந்த இணக்கம் சட்டசபையில் எதிரொலித்தது. சட்டசபையில் அதிமுகவினர் பேசும்போது முதல்வர் தான் பொறுப்பேற்க அம்மாவின் பங்கு முக்கியமாக இருந்தது என்று குறிப்பிட்டார். அவரது கருத்தை கேட்டு அதிமுக தொண்டர்கள் தேர்தல் பணிக்கான ஊதியத்தை பெற்றுவிட்டோம் என்று மகிழ்ச்சியில் உள்ளனர் என்று பேசினர். எங்களுக்கு இது ஒன்றே போதும், வேறொன்றும் தேவையில்லை என்று கூறி இத்தனை நாளாக சட்டசபையில் மோதலில் ஈடுபட்ட அதிமுகவினர் இன்று அமைதியாக இருந்தனர். எனது 3 முக்கிய கோரிக்கைகளை பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டால் உண்ணாவிரதத்தை கைவிட தயார் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அண்ணா ஹசாரே கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக காந்தியவாதி அண்ணா ஹசாரே கூறுகையில், உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் உள்பட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் நான் 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளேன். அதாவது, அனைத்து அரசு அலுவலர்களும் லோக்பால் வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும். அரசு அலுவலகங்களில் ஒவ்வொரு பணியையும் செய்து முடிக்க கால நிர்ணயம் செய்ய வேண்டும். அனைத்து மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தா எனப்படும் மக்கள் நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்பதாகும். எனவே இந்த 3 கோரிக்கைகள் மீது ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் உண்ணாவிரதத்தை விட்டுவிடலாம் என்று எனது உள்மனது சொல்கிறது. ஆகவே என்னுடைய முக்கியமான 3 கோரிக்கைகளை பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டால் நான் எனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட தயாராக இருக்கிறேன் என்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் அனுப்பியுள்ளேன். மேலும் வலுவான ஜன் லோக்பால் மசோதா வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கைக்கு மதிப்பளித்த பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கும் பாராளுமன்றத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் உயர் மின்னழுத்தம் காரணமாக பொருட்கள் வெடித்து சேதமடைந்த இடத்திற்கு அதிகாரிகள் சென்று பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக புதுவை சட்டசபை பூஜ்ய நேரத்தில் முதல்வர் திரு ரங்கசாமி உயர் மின்னழுத்தம் காரணமாக நெல்லித்தோப்பு தொகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் டிவி, ஃப்ரிட்ஜ், மின்விசிறி, மிக்சி, கம்ப்யூட்டர் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் வெடித்து சிதறியுள்ளன. இதனால் வீடுகளில் உபயோகப்படுத்தி வந்த அந்த பொருட்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. எனவே துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். புதுவை சட்டசபையில் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்த முதல்வர் ரங்கசாமி வெற்றியை தேடி தந்தவர்களுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்று உருக்கமாக பேசினார். புதுவை சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், ஆளுநர் உரை என்பது கடந்த கால ஆட்சியில் செய்த திட்டங்களை சுட்டிக்காட்டுவது, புதிய ஆண்டில் அரசு எடுக்கும் திட்டங்களை கோடிட்டு காட்டுவது என்றும் தற்போது உள்ள சிறு சிறு குறைகளை போக்கி புதுவை வளர்ச்சிக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் அரசின் எண்ணம் என்ற அவர்
மேலும் தொடர்ந்து கடந்த தேர்தலில் என்னோடு கூட்டணி அமைத்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா என்னை முதலமைச்சராக அறிவித்ததற்கு நன்றி. அவர் இந்த முறை மட்டுமல்ல, முதல் முறையாக அவரை சந்தித்த போது கூட கட்டாயம் முதலமைச்சராக வருவீர்கள் என்றார். அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மக்கள் நமது கூட்டணி வெற்றிக்கு வாக்களித்தனர், அது உண்மை. ஆனால் நீங்கள் சொல்வது போல் நான் ஏமாற்றவில்லை. அப்போது இருந்த நிலை உங்களுக்கே தெரியும். இந்த வெற்றியை தேடி தந்தவர்களுக்கு நான் நன்றி உடையவனாக இருப்பேன் என்றும், புதுவை மாநிலம் சீரான வளர்ச்சி அடையும் எண்ணத்தில் திட்டங்களை நிறைவேற்றுவோம். எனவே அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சீராக இருக்கும். மேலும் சிறப்பு நிதியை பிரதமரிடம் கேட்டுள்ளேன். அது கிடைத்தால் வளர்ச்சி மேலும் இருக்கும். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவேன் என்று உருக்கமாக பேசினார். புதுவை அரியாங்குப்பத்தில் மாணவர் சிறப்பு பேருந்துகள் மோதியதால் 15 பேர் காயமடைந்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு கல்வித்துறை சார்பில் இயக்கப்பட்டு வரும் மாணவர் பேருந்து ஒன்று மாணவர்களை ஏற்றிக்கொண்டு அரியாங்குப்பத்தில் கிராமப்புற பகுதிகளுக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்ததால் கொம்யூன் பஞ்சாயத்து எதிரே பேருந்தை நிறுத்தினர். அப்போது பின்புறமாக வந்த மற்றொரு மாணவர் சிறப்பு பேருந்து இதை கவனிக்காமல் அந்த பேருந்து மீது மோதியது. இதனால் மாணவர்கள் பேருந்து கம்பி மீது மோதி நெற்றி, காது, உதடு, மூக்கு என பல பகுதியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. இதில் பல மாணவர்கள் காயமடைந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தனது காரில் காயமடைந்த மாணவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறினார். இந்த விபத்து குறித்து நின்றிருந்த பேருந்தின் ஓட்டுநர் ராமச்சந்திரன் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து பேருந்தில் இடித்துவிட்டு தப்பியோடிய மற்றொரு மாணவர் பேருந்து ஓட்டுநரை வலைவீசி தேடி வருகின்றனர். தேசிய அளவிலான அறிவியல் கண்காட்சியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், புதுவை மாணவர்களின் திறமையை நாம் நன்கு அறிவோம். அண்மையில் தேசிய அளவில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து 750 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மற்றும் 70 படைப்புகள் சிறந்த படைப்புகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த படைப்புகளில் கதிர்காமம் அரசு பெண்கள் பள்ளி மாணவியும் முத்தியால்பேட்டை தனியார் பள்ளி மாணவியின் படைப்பும் சிறந்த படைப்பாக தேர்வு செய்யப்பட்டது. அந்த மாணவிகளுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறிய அவர் மேலும் தொடர்ந்து முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து அந்த மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். 4 மாத சம்பளம் வழங்க கோரி பாசிக் ஊழியர்கள் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதில் அதிகாரிகளுடன் ஊழியர்கள் மோதியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தட்டாஞ்சாவடி பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை. இதனிடையில் சிறுபான்மை முஸ்லிம் ஊழியர்களுக்கு ரம்ஜான் பண்டிகைக்காக விழாக்கால படி வழங்கப்பட்டது. ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாத நிலையில் விழாக்காலப்படி வழங்கப்பட்டதை எதிர்த்து ஊழியர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். அப்போது அதிகாரிகள் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. தகவல் அறிந்த கோரிமேடு இன்ஸ்பெக்டர் வீரவல்லபன், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலமுருகன், இனியன் ஆகியோர் ஊழியர்களிடம் சமாதானம் பேசினர். மேலும் பாசிக் பொது மேலாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் 1 மாதம் சம்பளம் வழங்குவதாக உறுதியளித்தார். பின்னர் ஊழியர்கள் கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.